அல்லேலூயா. தூயாதி தூயவரே, பாரில் எனக்கு வேற என்ன வேண்டும்? உயிருள்ள நாள் வரை உன் புகழை பாட வேண்டும் என்ற பாலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ், ஹல்லேலூயா. Thank you, Jesus. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பெறத்தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பெறத்தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர், செந்தீராலே துள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர், செந்தீராலே துள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரையும் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்?
ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, எங்கள் தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. எம்மை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமாம் சித்தமே. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமாம் சித்தம். இந்த பூவினிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த பூவினிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இயேசுவே நீர் வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆண்டவரே, உம்முடைய திருநாமம் உயர்ந்திருப்பதாக. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த உங்களுடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்ப ஆண்டவரே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஆண்டவரே போற்றப்படுகிறதா எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, உங்களுடைய திருநாமம் உயர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில இந்த ஓய்வு நாளில் என் தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, இந்த வருடம் முழுவதுமாக எங்களை நடத்தி கொண்டு வந்தீங்க அப்பா, நீங்க பாதுகாத்து கொண்டு வந்தீங்க அப்பா. இந்த வருடத்தினுடைய கடைசி ஓய்வு நாள் ஆராதனையை நாங்கள் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி ஓய்வு நாள் ஆராதனை ஆண்டவரே, இந்த 2024ஆம் ஆண்டினுடைய அப்பா ஆண்டவரே கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்பா, இந்த வருடத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில என் தேவனுக்கு முன்பதாக நாங்கள் நின்று கொண்டு இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீண்டுமா இந்த நாட்களானது நமக்கு கிடைக்காதுங்க. மீண்டுமா இந்த வருடத்தினுடைய இந்த நாட்களானது மீண்டுமாய் கிடைக்காது. ஒருவேளை நம்ம ஆராதிக்கலாம், அது 2025க்குள்ளாக கடந்து போகுமே தவிர இந்த வருடத்தினுடைய கடைசி ஆராதனையில, இந்த வருடத்தினுடைய கடைசி ஓய்வு நாள் ஆராதனையில கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரு. பரிசுத்தமுள்ள தேவனுக்கு மகிமையாக ஆண்டவரே, உம்முடைய திருநாமம் உயர்ந்திருக்கட்டும் அப்பா. நீர் வாழ்க நீர் வாழ்க, உம்முடைய திருநாமம் ஒன்றே உயர்ந்திருப்பதாக என்று சொல்லி ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் நடத்தட்டும் பா. முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தீர், சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். அதற்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். திருநாமத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களை சாம்பலை அப்பா சிங்காரமாய் மாற்றின கர்த்தர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, ஏந்தி நின்றதான கரங்களை கர்த்தர் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி இருக்கிறீங்க அப்பா ஆண்டவரே. அப்பா, தாழ்ந்த எங்களை கர்த்தர் இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களை உயர்த்தி வைத்திருக்கிறீங்க டாடி. அதற்கு நன்றி செலுத்தி மன நிறைவு
காக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். அப்பா, சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். இந்த வருடத்தினுடைய கடைசியில, இந்த வருடத்தினுடைய முதல் நாள் நாம் நினைச்சிருக்கலாம் இந்த வருடமானது எப்படியா இருக்க போகிறது என்று சொல்லி, இந்த வருடத்தினுடைய நாட்களை நான் எப்படியாய் கடந்து போக போகிறேன் என்று சொல்லி அநேக குழப்பங்கள் இருந்திருக்கலாம். இந்த முதல் ஆராதனை அநேக கேள்விகள் இருந்திருக்கலாம். பிள்ளைகளுக்கு உண்டான காரியம் எப்படியாய் முடியும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படியா இருக்க போகிறது, என் குடும்பத்தினுடைய சூழ்நிலை எப்படியா இருக்க போகிறது என்று சொல்லி அநேக கேள்விகள் இருந்திருக்கலாம். நான் பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரன் மூலமாக பரிசுத்த ஆவியானவரை கொண்டு இந்த வருடத்தினுடைய இந்த 29ஆம் தேதி வரைக்கும் தம்மை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறாரு. நான் நினைக்காத காரியங்களை என் தகப்பன் என்னுடைய குடும்பத்தில் அவர் செய்திருக்கிறாரு. நான் யோசிக்க முடியாத காரியங்களை என் தேவனாய் கர்த்தருடைய வாழ்நாட்களே அவர் செய்திருக்கிறார். ஓ, மருத்துவர்களாலே கைவிடப்பட்டதான சூழ்நிலையில, குடும்பத்தாலே கைவிடப்பட்ட சூழ்நிலையில, ஒரு பெரிதான கேள்விகளோடு மனபாரங்களோடு குழப்பங்களோடு இருந்ததான நாட்களிலே என் தேவனாய் கர்த்தர் இந்த 29ஆம் தேதி வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாருன்னா அவர் பெரியவராக என்னை நடச்சிருக்க மாத்திரமே. சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அந்தூசியா இருந்த டாடி, அந்தூசியா இருந்தேன். தாவீதை கேட்டால் தாவீது சொல்லியிருப்பா, சொன்னா ராஜாவிற்கு முன்பதாக, ராஜாவே என்னுடைய வாழ்நாட்கள்ல அநேக பிரச்சனை நான் பார்த்துட்டேன். இந்த கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிறது ஒன்னும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவன் சொன்னாங்க, எனக்கு முன்பதாக ஒரு கரடி வந்தது, ஒரு சிங்கம் வந்தது, அதுல இருந்து எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் தப்பு வச்சாரு. ஓ, இவன் கையில இருந்து தப்பு வைக்க என் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். இவனுடைய கரங்களில் இருந்து தப்பு வைக்க என் தேவனாய் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பு வைத்த தேவனாகிய கர்த்தர் வருகிறதான புதிய ஆண்டிலும் என எல்லா சூழ்நிலைகளும் இருந்து தப்பு வைக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எனக்கு முன்பதாக எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை விதமான தொல்லைகள் இருந்தாலும் சரி, ஓ, அந்த வருடத்திலே, கடந்த நாட்களிலே, கடந்த மாதங்களிலே என்னை தப்புவித்த தேவனாகிய கர்த்தர், இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய கர்த்தர், அவர் என்னோடு இருக்கும் பொழுது நான் ஒன்றுக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. வருகிற புதிய ஆண்டிலும் என் கர்த்தர் என்னை தப்பு வைக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். சொன்னா, நீ ஈட்டியோடும் கேடயத்தோடும் பட்டயத்தோடும் வருகிறாய், என்கிட்ட எதுவுமே கிடையாது, என்கிட்ட ஒரே ஒரு காரியம் இருக்கிறது, என் சர்வ வல்லவருடைய நாமம். யோசிக்காதீங்க, வர புதிய வருஷமானது எப்படியா இருக்க போகிறது என்று யோசிக்காத. உன்னிடத்திலே ஆண்டவராகிய இயேசுடைய நாமம் ஒன்று உண்டு. ஆண்டவராகிய இயேசு என்கிறதான நாமம் உண்டு. இந்த நாமம் மாத்திரமே உன்னை புதிய ஆண்டிற்குள்ளாக மகிமையாய் நடத்தி செல்லும், ஜெயத்தை கொடுத்து நடத்தி செல்லும். அது வானிலும் பூவிலும் மேலான நாமம், சர்வ வல்லமை உள்ளவருடைய நாமம், இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. சொல்லலாம், ஆண்டவரே உங்க நாமம் வானத்திலும் பூமியிலும் அது மேலான நாமம். நாங்கள் ஆராதிக்கிற இயேசுவின் நாமம் அது உயர்ந்த நாமம். உணர்ந்தவர்களாக அந்த நாமத்தை கொண்டுதாங்க புதிய வருஷத்துக்குள்ள போக முடியும். என்கிட்ட இருக்கிற படிப்பை கொண்டு நான் புது வருஷத்துக்குள்ள போக முடியாது. என்கிட்ட இருக்கிற பண பலத்தை கொண்டு புது வருஷத்துக்குள்ள நான் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. என்கிட்ட இருக்கிற ஆள் பலத்தை கொண்டு நான் புதிய வருடத்திலே நன்றாக இருக்க முடியாது. இயேசு என்கிற நாமம் மாத்திரமே என்னோடு இருக்குமானால் எத்தனை கோலியாத்துகள் வந்தாலும் நான் ஜெயித்து முன்னேறுவதற்கு அது உதவியா இருக்கும். Nama
நம்மை மீட்கும்படியாய் இந்த பூமிக்கு கடந்து வந்த என் இயேசுடைய நாமம், அந்த நாமம் இந்த வருடம் மாத்திரம் இல்லைங்க, நீ எத்தனை வருடங்கள் இருந்தாலும் சொல்லுகிறார், நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறேன். இந்த வருடத்துல மாத்திரம் இல்ல, வருகிற புதிய வருடத்திலும் நான் உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை நான் செய்கிற தேவனாயிருக்கிறேன், அதிசயங்களை செய்கிற தேவனாயிருக்கிறேன், வழி நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறேன்.